இந்தியா பிரிட்டன் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் 99% இந்திய பொருட்களுக்கு முழு வரி விலக்கு சலுகை. இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இருநாட்டு உறவில் புதிய மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய விவசாயிகள், சிறு தொழில்களுக்கு புதிய ஊக்கம் கிடைக்கும் எனவும் கருத்து. இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தத்தால் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ஆம்பூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதி தொழில்துறையினர் பயன்பெறுவர். இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் துணை தூதர் சுதாபா சௌத்ரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. For India, 99% of its exports into the UK will get duty-free status from entry into force. Now, the impact of this will be cuts in the compliance costs, a reduction in delays, and this will enable faster market entry for places like Tirupur and Coimbatore. உடல்நலம் குன்றிய நிலையிலும் 18வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சோனம் வாங்சுக். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாளை நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. நாகர்கோவில் சபரிவர்மன் காவல் மரண வழக்கு. கைது செய்யப்பட்ட சிறை வார்டன்கள் 3வரையும் நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் நீதிமன்றம் ஆணை. நாகர்கோவிலில் சிறை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மன் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சபரிவர்மனின் மனைவி கோரிக்கை. எனக்கு அவர் இறந்ததுக்கு வெளிப்படையான தீர்வு கிடைக்கணும். இது சிஎம் விஜய் சார் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, வயசான அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரம் தரணும், அவனுக்கு ஒரு நிதி உதவி தரணும், எனக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை தரணும். நாகர்கோவிலில் காவல் மரணமடைந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆறுதல். முதல்வரோ அமைச்சர்களோ கூட இன்னும் சபரிவர்மன் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறவில்லை என குற்றச்சாட்டு. இன்னமும் அரசின் சார்பிலே எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. காவல் மரண வழக்கில் சிலரை காப்பாற்றவே கைதிகள் மீது வழக்கு பதிவு. காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் கனிமொழி எம்பி பேட்டி. இந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக, சில பேரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். நிறைய கேள்விகள் இருக்கு. அதனாலதான் குடும்பம் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாகர்கோவில் விசாரணை கைதி காவல் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு பிணை கிடைக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்யவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாகர்கோவில் காவல் மரண விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை, யாராவது தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்.
தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பதவி நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. முன்னாள் முதல்வர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய் மரியாதை. அண்ணா சாலையில் காமராஜரின் உருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்துக்கு மலர் தூவி மரியாதை. தமிழில் பிறமொழி கலப்பின்றி எழுதும் வழக்கத்தை தொடங்கி தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். மறைமலையடிகள் பிறந்த நாளையொட்டி புகழ் வணக்கம் செலுத்திய முதல்வர் விஜய். கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் புகழ் தமிழ்நாடு உள்ள மட்டும் நிலைத்திருக்கும் என காமராஜரின் பிறந்த நாளையொட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய பங்களிப்புகள் மகத்தானவை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. போதைப்பொருள் ஒழிப்புக்கு தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பை கோரி முதல்வர் விஜயை சந்தித்த கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா. கேரளத்தில் நடைபெறும் போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்ச்சியில் மோகன்லாலுடன் இணைந்து பங்கேற்க அழைப்பு. தாவேக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் திட்டவட்டம். அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என கூறியது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியனிடம் கேட்கவிருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இடதுசாரி கட்சிகள் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று 2 கட்சிகளின் சார்பில் நாங்களே நேரடியாக தான் அறிவிச்சோம். 2 மாநில செயலாளர்கள் அறிவிச்சதுதான். இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட கேட்போம். பட் சிபிஎம்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்ற உத்தரவு அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் கண்டனம். ஒன்றிய அரசின் ஏதைச்சதிகார போக்கை கண்டிக்காமல் தாவேக அரசு அமைதி காப்பதா என்றும் கேள்வி. பாமகவின் 38வது ஆண்டு விழாவையொட்டி மாவட்ட செயலர்களுடன் அன்புமணி ஆலோசனை. பாமகவில் இருந்து விலகியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அரவணைப்பது குறித்தும் ஆலோசனை. மீண்டும் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி. அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து நாளை ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் அறிவிப்பு. சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி ஆலோசிப்போம். நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான மேல்முறையீட்டு மனு. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவிடம் 5 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நிறைவு. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என ஏவ வேலு பேட்டி. நீங்கள் எப்போனாலும் இது சம்பந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான விவகாரம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேகா நிர்வாகியுமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கம். அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் கொடுக்கலாம். 9481810936 என்ற எண்ணை அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை.
பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அளித்த அனுமதி ரத்து. தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவும் செல்லாது என உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை. பழனி கோயில் நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். பத்திரப்பதிவின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் டிஜிபி உத்தரவு. பழனி முருகன் கோயில் நில மோசடி விவகாரம் வரும் 17ஆம் தேதி வரை சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனு வாபஸ். கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டை வாபஸ் பெற்றது தாவேக அரசு. விக்ஷித் பாரத் ஷிக்ஷா அதிஷ்டான் சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் எதிர்ப்பு. இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் ஏதேச்சதிகார நடவடிக்கை என கண்டனம். நெல்லையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது காங்கிரஸ் கட்சியினரிடையே கோஷ்டி மோதல். ராபர்ட் ப்ரூஸ் எம்பி முன்னிலையிலேயே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 107 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹொசூரில் தமிழக விவசாயிகள் போராட்டம். அணையை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து கன்னட அமைப்பினரும் போராட்டம். தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றத்திற்கு திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி ஆதரவை பெற பாஜக அரசு முயற்சி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். மோடி அரசின் நெருக்கடிக்கு உடன்படக்கூடாது என்று இரு கட்சிகளுக்கும் கோரிக்கை. பாஜக கூட்டணியில் தங்கள் கட்சியை இணைக்கும் திட்டம் இல்லை என தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே பேட்டி. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவு தருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் விளக்கம். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மம்தாவின் தீவிர விசுவாசியுமான மதன் மித்ரா அக்கட்சியின் அதிருப்தி அணியில் இணைந்தார். மம்தா பானர்ஜிக்கு மேலும் ஒரு பின்னடைவு. எத்தனால் கலக்காத பெட்ரோல் தான் வேண்டுமென்றால் அதற்கு அதிக விலை தர வேண்டியிருக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் கருத்தால் சர்ச்சை. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையை அமெரிக்கா தொடர்ந்தால் வளைகுடா நாடுகளிலிருந்து எரிபொருள் ஏற்றுமதி முடங்கும். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. மற்றொரு கப்பலுடன் மோதியதால் விபத்து நேரிட்டதாக ஈரான் தரப்பில் விளக்கம்.
உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஸ்பெயின். விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதன் எதிரொலி. ஸ்பெயின் நாட்டில் கரைபுரளும் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்தை சந்திக்கிறது அர்ஜென்டினா. மெஸ்ஸி மேஜிக் தொடருமா? போட்டி நடக்கும் அட்லாண்டாவில் குவியும் அர்ஜென்டினா ரசிகர்கள். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை. நாமக்கல்லில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பணீந்திர ரெட்டி நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். பக்தர்கள் தங்கள் கைகளில் தேங்காய் தீபமேந்தி வழிபாடு. சென்னையில் 17 வயது கபடி வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கபடி பயிற்சியாளர் ராஜு போக்சோ வழக்கில் கைது. சிவகங்கை மல்லல் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல். சக மாணவர் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்தவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நவி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த முதல் சர்வதேச விமானம். அபுதாபியிலிருந்து வந்த விமானத்திற்கு பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு. சீனாவில் நாளை தொடங்குகிறது சர்வதேச AI மாநாடு. உலகளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஒரே இடத்தில் காண வாய்ப்பு. கட்டாகுஸ்தி 2 படத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. தொலைபேசியில் அழைத்து பாராட்டியது நிகழ்ச்சி அளிப்பதாக நடிகர் விஷ்ணு விஷால் பதிவு.